உனக்கு தெரியுமா தாமினி, துளசிதான் நம்பிக்கை துரோகின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு போயிட்டான்னு கோவத்துல இருந்த. ஆனா தாமினி, அன்னைக்கு நீ பிளேன்ல உன்னோட குற்றத்தை ஒத்துக்கும் போது அதை நான் என் காதால கேட்டப்போ, மேம் ப்ளீஸ் மேம், நீங்க ராதாவை கொலை பண்ணுங்க. என்ன மோகனோட முதல் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணிட்டேன். அப்பதான் உண்மை தெரிஞ்சது. துளசி தானா என்ன விட்டுட்டு போகல, அவளை நீதான் என் கிட்ட இருந்து பிரிச்சிருக்க. என் குழந்தை கிட்ட இருந்து அவளோட அம்மாவை நீ பறிச்சுட்ட. ஏன் இல்ல, இன்னைக்கு நீ பதில் சொல்லு. ஏன் என்ன உனக்கு உன்னோட காதல் கிடைக்கல, அதனால தானே? ஆனா உனக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப நேர்மையா நான் காப்பாத்தினல்ல. ஆனா கடைசியில என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படியா கேவலப்படுத்துவேன்? மிஸ்ஸஸ் துளசி மோகனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். விளங்க மாட்டேங்க. வேண்டாம் 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 வேண்டாம், என் பொண்ணை விட்டுருங்க தயவு செஞ்சு. விடுங்க அவள ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, அவ நிரபராதி. அது அது தவறுதலா அவ வாயால எதையோ சொல்லிட்டா. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. நீங்க முதல்ல தள்ளி போங்க, இல்லனா நான் உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். முடியாது, என் பொண்ணை விடுங்க. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல இன்ஸ்பெக்டர், அவளை விடுங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க. அவ எந்த தப்பு பண்ணல. தாமினி, தாமினி, யாரும் கிட்ட வராதீங்க. இல்ல தொடர்ந்து கேளு. இல்லனா என்னைய நான் சுட்டு கொன்னுடுவேன். தாமினி, என்ன பண்ற? என்ன பண்ற நீ? தாமினி, பின்னாடி போங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. தாமினி வேண்டாம். தாமினி, அப்படி எதுவும் பண்ணிக்காத. தாமினி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேண்டாம் சொல்லு. தப்பான முடிவு எடுக்காத தாமினி. யாரும் என்கிட்ட வராதீங்க, அங்கே இருங்க. எல்லாரும் அங்கே நில்லுங்க. இந்த தாமினி எங்க போனா? தாமினி வெளியே இருந்து கதவு பூட்டிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் ராகுல், பாத்து ராகுல் தம்பி. இன்ஸ்பெக்டர் சார், தாமினி தப்பிச்சு போக கூடாது. அவ என்னோட மனைவியை கொலை பண்ணிருக்கா. ராகுல் தோர. இந்த குஷி எங்க போனா? தாமினி, தாமினி, சிட்டில இருக்க எல்லா செக் போஸ்டையும் நான் அலர்ட் பண்ணிடுறேன். அவளை நான் தப்பிக்க விட மாட்டேன். கான்ஸ்டபிள் வாங்க. தாமினி. மோகனையா, ராதா, என்ன ராதா? மோகனையா, உள்ள குஷியை காணும். என்ன என்ன? அவ வீட்டுக்குள்ள தானே இருந்தா, அவ எங்க போவாராதா? நீ குஷியை காணுமா? ஐயோ குஷி, தெரியல. குஷி, குஷி இருங்க, தாமினிவை கால் பண்றேன். தாமினியா? ராதா,
நீ என்னோட லைஃப நாசமாக்கிட்டல்ல. என் மோகனை என்கிட்ட இருந்து பறிச்சு என்னோட எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டல. அதனால இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்ன நான் பறிக்க போறேன். உன்னையும் மோகனையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலே அந்த உன்னோட குஷி. ஐயோ குஷி, குஷி, இன்னைக்குதான் இந்த உலகத்துல குஷிக்கு கடைசி நாளா இருக்க போகுது. தாமினி, இந்த கதை எங்க ஆரம்பமாச்சோ அந்த இடத்துல தான் முடிய போகுது. கெட் இட்? ராமா, ராமா ப்ளீஸ் என்ன காப்பாத்து. ராமாப்பா ப்ளீஸ். குஷி உனக்கு ஒண்ணு ஆகாது. தாமினி, ஒருவேளை குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோட விட மாட்டேன். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மோகன். தாமினி, ஐயோ ஐயோ குஷி, என் பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றானே புரியல. தாமினி குஷியை கூட்டிட்டு எங்க போவா? மோகனையா கண்டுபிடிக்கலாம். எப்படி? மோகனையா குஷியோட வாட்ச் அவ எங்க போனாலும் கண்டுபிடிக்க கட்டி விட்டுருக்கோமே. ஆமா மோகன், அவளோட வாட்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது shit. அம்மா, நான் தாமினியை ட்ராக் பண்ணிட்டேம்மா. நான் அவளை ஃபாலோ பண்ணி போறேன். இருங்க, பாத்து நானும் உங்க கூட வரேன். ஆமா மோகனா, நாங்க வராம வேற யார் வருவா? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. தாமினி கொலவெறியில சுத்திக்கிட்டு இருக்கா. விட்டா அவ உங்களையும் கொன்னுடுவா. அதனால என்ன இப்போ? குஷி உயிர் முக்கியமா இல்ல நம்ம உயிர் முக்கியமா? மோகனா, குஷி இல்லாம எங்களாலேயே வாழ முடியாது. அண்ணா, நீங்க வேண்டாம் மாப்ள. ராகுல் மாப்ள, மோகன் சொல்றதுதான் கரெக்ட். நாம எல்லாரும் எங்கே போக வேண்டாம். ஆனா மாம், எனக்கு என் பையன் மோகன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இவன் நம்ம குஷியை நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வருவான். நீ போ மோகன், பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிங்கம்மா. பார்த்து மோகன். சரிம்மா. தாமினி அம்மா, நீங்க எங்க போறீங்க? மரியாதையா உள்ள வாங்க. நீங்க மரியாதையா உள்ள போங்க. நீ வாங்க. நில்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். இன்னைக்குதான் நீ எல்லார் முன்னாடியும் ஏன் அப்படி கலாட்டா பண்ணன்னு சொல்லிட்டியே ராதா. இதுக்கு மேல நீ சொல்லி நான் கேக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? இங்க பாருங்கம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் குருமான்றது நீங்க தான். அதனால துளசி அக்காவை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் தான் அந்த மந்திரவாதிங்கிற விஷயத்துல யாருக்கும் ஏன் மேல சந்தேகம் வராது. ஐயோ ராதா, நான் உனக்கு புரிய வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த மந்திரவாதி இல்ல. இந்த கேவலமான பழியை என் தலைமையில தூக்கி போடுறத நிறுத்து. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு உங்களோட எந்த பொய்யும் வேலை செய்யாது. ஏன்னா இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறது எங்களோட பொண்ணு. இந்த நேரத்துல குஷிய துளசி அக்காவால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துளசி அக்கா குஷி கிட்ட போகலன்னா அதுக்கப்புறம் தாமினி அக்கா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அதனாலம்மா இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. நீங்க உண்மையே சொல்லிடுங்க. துளசி அக்கா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா. ஏன் அமைதியா இருக்கீங்க? குஷியோட உயிருக்கு ஆபத்து. இங்க பாருங்கம்மா,
வாழ்க்கையில ஒரு தடவையாவது குஷி மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு துளசி அக்காவை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. ஐயோ அம்மா, குஷி உங்களோட பேத்தி. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறாதா? இத பாரு ராதா, நீ நினைக்கிற ஆள் நிச்சயமா நான் இல்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. துளசியோட ஆத்மாவை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குற? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்கிட்ட இப்படி அர்த்தம் இல்லாத கேள்வியை கேட்கறது நிறுத்து. அம்மா, நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்க அம்மா. உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நான் குஷியை எப்படி காப்பாத்துவேன்? தாமினி எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவா. குஷிய அவ என்ன வேணாலும் பண்ணுவா. கடவுளே கிருஷ்ணா, நான் துளசி அக்காவை எங்க தேடுறது, என்ன பண்றது? ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. ஏதாவது அது துளசி அக்கா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத குஷி, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தமனி என் கண்ணில் பட்ட உன்னை கொன்னுடுவேன். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இந்த இந்த தாமினி எதுக்கு பானர்ஜி ஹவுஸ்க்கு போறா? அங்க அங்க என்ன பண்ணு நினைக்கிறா? இந்த கதை எங்க ஆரம்பமாச்சோ அந்த இடத்துல தான் முடிய போகுது. கெட் இட்? யாராவது இருக்கீங்களா? மோகன், மோகன்! இல்ல குஷி, குஷி உனக்கு எதுவும் ஆகாது. துளசி அக்கா, துளசி அக்கா, துளசி அக்கா. துளசி அக்கா, எங்க இருக்கீங்க நீங்க? துளசி அக்கா, இங்க பாருங்க. ஒருவேளை நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. இங்க பாருங்க துளசி அக்கா, குஷியோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு. அவளை காப்பாத்த உங்க உதவி தேவைப்படுது. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க துளசி அக்கா. நாலா பக்கமும் பார்த்துட்டேன், ஆனா துளசி அக்கா எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க எங்க இருக்கீங்க துளசி அக்கா? கடவுளே கிருஷ்ணா, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. துளசி அக்கா எங்க இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இப்ப குஷியை காப்பாத்த எனக்கு அவங்களோட உதவி தேவை. மந்திரம் தந்திரம் பண்ற இந்த குருமாவுக்கு துளசி செடி எதுக்கு தேவை? மந்திரம் தந்திரம் பண்றவங்க சாத்தான வழிபடுவாங்க. துளசி தேவி தெய்வமாச்சே. அப்போ குருமாக்கு துளசி தேவியோட இலை எதுக்காக வேணும்? துளசி அக்கா ஒரு தெய்வீகமான ஆன்மா. அவங்களால கோவிலுக்குள்ள போக முடியும், பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண முடியும். நிச்சயமா அந்த குருமா துளசி அக்காவை இங்கதான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க. நான் இப்போ தோண்டி பார்க்கணும்.
கடவுளே கிருஷ்ணா போற்றி. துளசி அக்கா, துளசி அக்கா, அக்கா நீங்க இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஏதாவது அறிகுறி காட்டுங்க. துளசி அக்கா, அக்கா. தாயே துளசி தேவி, எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே கிருஷ்ணா, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அக்கா, ராதா, கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்காவை காட்டினதுக்கு. இப்ப சீக்கிரமா என் கூட வாங்கக்கா. எப்படி உடைக்கிறது? ராதா, இத அவ மந்திரங்களால அடைச்சு வச்சிருக்கா. என்ன? இது அவ்வளவு ஈஸியா நம்மளால உடைக்க முடியாது. ஆனா துளசி அக்கா, குஷிக்காக நீங்க வெளியே வந்தாகணும். குஷியா? அக்கா, தாமினி குஷிய கூட்டிட்டு போயிட்டா. இன்னைக்கு குஷிய காப்பாத்த அவளோட 2 அம்மாவும் போயாகணும். அதனால குஷிய காப்பாத்த நீங்க என் கூட வந்துதான் ஆகணும்க்கா. இப்ப நம்மள குஷி கிட்ட கடவுள் கிருஷ்ணரால மட்டும்தான் அனுப்பி வைக்க முடியும். ஐயோ கடவுளே! குஷி, 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 குஷி. கடவுளே கிருஷ்ணா, என் கணவரையும் என்னோட குழந்தையையும் காப்பாத்த இந்த பாட்டில் இல்ல, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுல நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். இங்க பாருங்க கடவுளே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற இந்த விஷயத்த இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. நான் ஏற்கனவே செத்து போனவதான். ஆனா அதுக்கப்புறமும் என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு குஷியோட உயிருக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுங்க, அப்பதான் நான் போய் என் புருஷனையும் என் குழந்தையும் காப்பாத்த முடியும். ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன இந்த பாட்டில்ல இருந்து விடுதலை பண்ணி விடுங்க. நான் உடனே போய் அவங்க 2 பேரையும் காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ் கடவுளே. அதுக்கப்புறமா நான் உங்ககிட்டே வந்துடுறேன். துளசி அக்கா, ஆமா கடவுளே, நான் இந்த பூமியை விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். நான் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். நான் நிரந்தரமா உங்ககிட்டயே திரும்பி வந்துடுறேன் கடவுளே. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க.
அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ so மச். நான் இப்ப உடனே போய் அவங்க 2 பேரையும் காப்பாத்தி ஆகணும். நாம சீக்கிரமா போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரணும் ராதா. குஷி